வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக மனித சமுதாய மையத்துக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலையகத்துக்கென ஒரு அரசியல் தீர்வு யோசனைகளை முன்வைக்கின்ற போது இவ்வாறான பிரச்சனைகள் சர்வதேச ரீதியாக எவ்வாறு தீர்க்கப்பட்டன என்கின்ற அந்த விடயங்கள் மலையகத்துக்கான தீர்வு யோசனைக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே இந்த தலையங்கத்தை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன். சர்வதேச ரீதியாக இவ்வாறு இருக்கின்ற தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் ஒரு நாட்டுக்குள் என்ன பொறிமுறைகளை பின்பற்றினார்கள், அந்த பொறிமுறைகளில் மலையகத்துக்கு பொருத்தமானது எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பொறிமுறைகள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே இனம் பிரச்சனை என்று வருகின்ற போது ஏற்கனவே தலைவர்கள் கூறியிருந்தார்கள், ஒரு பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் பெரும்பான்மை இனம் மாத்திரம் தன்னுடைய கைகளில் அதிகாரங்களை எடுத்து செயற்படுகின்ற போது ஏனைய இனங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுகின்றது. அப்படி புறக்கணிக்கப்படுவதனால் தான் அங்கு இனப்பிரச்சனையே உருவாகின்றது. அப்ப இனப்பிரச்சனை என்பது ஒரு தேசிய இனம் ஒரு இனமாக இருப்பது அழிக்கப்படுவதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஒரு இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை பிரதானமாக 4 விடயங்கள். ஒன்று, அந்த மக்கள் வாழ்கின்ற நிலம். மற்றது இரண்டாவது, அந்த மக்கள் பேசுகின்ற மொழி. மூன்றாவது, அந்த மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பேணுகின்ற பொருளாதாரம். 4வது, அவர்களை இணைக்கின்ற கலாச்சாரம். அத்தோடு நான் 5வதாக மக்கள் கூட்டத்தை குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. அவை இந்த 5 தூண்களும் அளிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. 5 தூண்களும் அளிக்கப்படுவதனால் தான் இனப்பிரச்சனை ஏற்படுகின்றது. அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்த தூண்கள் அளிக்கப்படுவதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்தல் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என நான் கருதுகிறேன். அவை தூண்களை பாதுகாக்காத எந்த அரசியல் தீர்வும் நடைமுறையில் பொருத்தமான தீர்வாக இருக்கும் என நான் நினைக்கவில்லை. அப்ப இவ்வாறான இந்த தூண்களை பாதுகாப்பதற்காக சர்வதேச ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளில் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாகவே இந்த இனப்பிரச்சனை உள்ள நாட்டில் ஒரு நாட்டுக்குள் பிரச்சனையை தீர்ப்பது என்றால் அதற்கான ஒரு அரசாங்க பொறிமுறையாக சமஷ்டியாட்சி முறையை அறிமுகப்படுத்துவதுதான் வழக்கமானதாகும். சமஷ்டியாட்சி முறை என்றால் ஒரு அரசினுடைய இறைமை அதிகாரத்தை மத்திய அரசும் மாநில அரசுகளும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அரசாங்க முறைதான் சமஷ்டியாட்சி முறை. தேசிய இன பிரச்சனை உள்ள நாடுகளில் தேசிய இனங்கள் தங்களுக்கிடையே அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு முறைமைதான் உண்மையில் சமஷ்டியாட்சி முறையாக இருக்கும். இதனை இன்னொரு வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால், தேசிய இனங்கள் தங்களினுடைய நலன்களை தனியாக பார்க்கின்ற பொறிமுறை இருக்க வேண்டும். அதேவேளை ஒரு நாட்டுக்குள் வாழ்வதால் கூட்டாக செயற்படுகின்ற ஒரு பொறிமுறையில் இருக்கும். அதாவது தனியான நலன்களை தனியாகவும் கூட்டான நலன்களை கூட்டாகவும் பார்க்கின்ற ஒரு பொறிமுறை தான் உண்மையில சமஷ்டியாட்சி பொறிமுறை. அந்த வகையிலே அங்கு 2 வகையான அதிகாரங்கள் இருக்கும். ஒன்று, தனியாக அந்த தேசிய இனத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்கள். மற்றது ஏனைய இனங்களோடு சேர்ந்து வாழ்வதனால கூட்டாக இருக்கின்ற அதிகாரங்கள். இந்த 2 விடயங்களும் இருக்கின்ற போதுதான் அந்த சமஷ்டியாட்சி முறை செம்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். அப்ப இந்த இடத்தில தான் ஒரு தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சமஷ்டியாட்சி முறை என்பது 4 விடயங்களில் 4 முக்கிய விடயங்களை கொண்டதாக இருத்தல் வேண்டும் என சர்வதேச ரீதியாக ஆய்வாளர்கள் வற்புறுத்துகின்றார்கள். ஒன்று, அந்த தேசிய இனம் அதிகாரத்தை விநியோகிப்பதற்கான அதிகார அலகு. 2வது, அந்த தேசிய இனம் தன்னுடைய நலனை தானே பார்ப்பதற்குரிய
சுயநிர்ணய உரிமை உடைய சுயாட்சி அதிகாரங்கள். மூன்றாவது, ஏனைய இனங்களோட சேர்ந்து வாழ்கின்ற போது கூட்டான அதிகாரங்கள், அதாவது மத்திய அரசினுடைய அதிகாரங்கள். நான்காவது, அந்த வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. இந்த 4 அம்சங்களும் இருக்கின்ற போதுதான் அந்த நாட்டில தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த இடத்தில்தான் நாங்கள் சர்வதேச அனுபவங்களை பொருத்தி பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதிகார அலகை பொறுத்தவரையில் அந்த அதிகார அலகு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு உதாரணங்கள் காணப்படுகின்றன. ஒரு நிலத்தொடர்ச்சியான ஒரு அதிகார அலகு தேவை. ஏனென்று சொன்னால் அந்த இனம் தன்னுடைய கூட்டு இருப்பையும் கூட்டு உரிமையையும் கூட்டு அடையாளத்தையும் பேணுவதற்கு அந்த நிலத்தொடர்ச்சியான அதிகார அலகு தேவையாக இருக்கின்றது. ஆனால் அந்த நிலத்தொடர்ச்சி இல்லாவிட்டாலும் கூட நிலத்தொடர்ச்சி என்ற பிரதேசங்களை இணைத்து ஒரு அதிகார அலகை உருவாக்குகின்ற போக்கு என்பது இன்றைக்கு சர்வதேச ரீதியாக வளர்ந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இன்றைய பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் அது நிலத்தொடர்ச்சியை கொண்ட ஒரு அதிகார பிரதேசம் அல்ல. மாறாக 4 பொக்கெட்டுகளாக இருந்த பிரதேசங்களை இணைத்து பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலே காரைக்காலும் பாண்டிச்சேரியும் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏனாம் என்கின்ற ஒரு பிரதேசம் ஆந்திராவுக்குள்ளே இருக்கிறது. மாகி என்கின்ற ஒரு பிரதேசம் கேரளத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த 4 பொக்கெட்டுகளை இணைத்துத்தான், நிலத்தொடர்ச்சி என்ற வகையில் இணைத்துத்தான் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தொடர்ச்சி என்ற வகையில் இணைத்து அது பிரெஞ்சு கலனியாக இருந்தது. பிரான்ஸ் அரசாங்கம் அதை இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்ற போது இந்த பிரெஞ்சு பகுதிகள் தனியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று கோரியபடியாக அவர்கள் நிலத்தொடர்ச்சி என்ற வகையில் அந்த அதிகார அலகை வேணுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதை விட இன்றைக்கு இருக்கின்ற பாலஸ்தீனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. பாலஸ்தீனத்தில் 2 முக்கியமான பிரதேசங்கள் இருக்கின்றன. ஒன்று காசா, மற்றது மேற்கு கரை. இந்த 2மே நிலத்தொடர்ச்சி என்ற பிரதேசங்கள். 2ஐயும் இணைத்துத்தான் பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலத்தொடர்ச்சி இருந்தால் நல்லது, நிலத்தொடர்ச்சி இல்லை என்பதற்காக அவர்கள் ஒரு அதிகாரங்களை உருவாக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் கூறிவிட முடியாது என்று நான் கருதுகின்றேன். சுவிட்சர்லாந்தினுடைய அனுபவத்தை எடுத்தோம் என்று சொன்னால், சுவிட்சர்லாந்தில் முக்கியமாக 3 தேசிய இனங்கள் இருக்கின்றன. ஒன்று ஜெர்மன் மொழி பேசுகிறவர்கள், 2வது பிரெஞ்சு மொழி பேசுகிறார்கள், 3வது இத்தாலி மொழி பேசுகிறார்கள். அந்த 3 மொழி பேசுபவருக்கும் அதிகார அலகுகள் பிரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவில் கூட மொழிவழி மாநிலங்கள் வந்த பிறகு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அங்க முழுக்கண்டங்கள், அரைக்கண்டங்கள், கூட்டு கண்டங்கள் என்கின்ற அந்த முறைமை அந்த மாநிலத்தை கண்டங்கள் என்று நான் சொல்றது. சுவிட்சர்லாந்து முழுக்கண்டங்கள், அரைக்கண்டங்கள், கூட்டுக்கண்டங்கள் என்ற முறையில அங்கே அதிகார அலகுகள் உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதை விட அங்கே ஒரு உள்ளூராட்சி மட்டத்திலே ஒரு மக்கள் கூட்டம் செறிவாக இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு அதிகார அலகாக கொள்கின்ற நிலைமை காணப்படும். அதேவேளை ஒரு பாடசாலை மட்டத்தில் ஒரு மக்கள் கூட்டம் தெளிவாக இருக்கும் என்றால் அது ஒரு சிறிய அதிகார அலகாக கொள்கின்ற நிலைமையை நாங்கள் சுவிட்சர்லாந்தில் பார்க்கிறோம். அந்த சுவிட்சர்லாந்து அனுபவம் இங்கே மிகவும் கவனத்துக்குரிய விடயம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த பழைய சோவியத் யூனியனுடைய அனுபவத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், பழைய சோவியத் யூனியன்ல சின்ன சின்ன தேசிய இனங்களுக்குமே அதிகார அலகுகள் உருவாக்கப்பட்டது. அங்கே அந்த மிகப்பெரிய மாநிலத்தை ஒன்றிய குடியரசுகள் சொல்றது, அதுக்கு குறைஞ்சதை தன்னாட்சி குடியரசுகள் சொல்றது, அதுக்கு குறைஞ்சதை தன்னாட்சி பிராந்தியங்கள் என்று சொல்றது, அதுக்கு கீழே தன்னாட்சி பகுதிகள் என்று சொல்றது. அதன்படி பார்த்தால் குழந்தை இருக்க தமிழர்களுக்கு கூட ஒரு அதிகார அலகை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகார அலகுன்றது உண்மையில் அந்த அந்த இனத்தினுடைய கூட்டிருப்பையும் கூட்டடையாளத்தையும் கூட்டுரிமையையும் பேணுவதற்கு அவசியமாக இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன்.
அடுத்த இரண்டாவது விடயம் சுயாட்சி அதிகாரங்கள். சுயாட்சி அதிகாரங்கள் என்பது அந்த தேசிய இனம் தன்னுடைய நலனை தானே பார்ப்பதற்குரிய அதிகாரங்கள். தன்னுடைய நலனை தானே பார்ப்பதற்குரிய அதிகாரங்கள். தேசிய இனம் என்ற வகையில் அதுல ரெண்டு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஒன்று, தேசிய இனம் என்ற வகையில அந்த அதிகாரங்கள் என்றது அவர்களுக்கு புறமுரிமையாகவே இருக்கின்றது. இரண்டாவது விடயம், ஒரு இன ஒடுக்குமுறை உள்ள நாட்டில இந்த சிறிய தேசிய இனங்கள் மிகவும் பின்னணி நிலையில இருப்பார்கள். அந்த நாட்டில் ஒரு ஒடுக்குமுறை புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருக்கு. அவை பெரும்பான்மை சமூகத்தோடு ஒப்பிடுகின்ற போது அவர்கள் 50-100 வருடங்கள் பின்னணி நிலையில் இருப்பார்கள். அவை அந்த 50-100 வருடங்கள் என்ற அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசிய இனத்தினுடைய கைகளில் அதிகாரங்கள் அதிகமாக இருப்பது அவசியமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இந்த அதிகாரம் சுயநிர்ணய உரிமையுடைய அதிகாரங்கள் என்பதற்கு நாங்கள் பல்வேறு நாடுகளுடைய உதாரணங்களை குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்கா ஒரு தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமஸ்டியாட்சி நாடு அல்ல. ஆனாலும் அங்க மாநிலங்களுக்கான அதிகார பங்கீடுகள் வலுவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அங்கு மாநிலங்கள் தனியான அரசியல் யாப்பு வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நீதித்துறை கூட அதிகார பங்கீட்டுக்கு உட்பட்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய நீதிமன்றங்கள் மாநில அரசினுடைய நீதிமன்றங்கள் என இருவகையான நீதிமன்றங்கள் அங்கு காணப்படுகின்றன. மற்றது மத்திய அரசு அதிகார பகிர்வை நடத்த அதிகார பகிர்வை மேற்கொள்கின்ற போது மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் இதுதான் வரையறுத்துவிட்டது. ஏன் அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே மாநிலங்களுடைய அதிகாரங்களாக விட்டுவிட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை அமெரிக்காவில் எங்களுக்கு தெரியும், மத்திய சட்டத்துறை காங்கிரஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அது 2 சபைகளை கொண்டது. ஒன்று பிரேசிய சபை, தென்னை சபை. அந்த தென்னை சபைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமப்பிரதித்துவம் கொடுக்கப்படும். அது பெரிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 பிரதித்துவம் அங்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மொத்தம் 100 பிரதித்துவம் திருத்தவையில் அங்கம் வகிக்கின்றோம். அதே வேளையில் அமெரிக்காவில் இன்னொரு மிக முக்கியமான விடயம், அங்கே இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் முழு அமெரிக்காவினுடைய ஒரு பிரஜா உரிமையை பெற்றிருப்பார். அதேவேளை அவர் எந்த மாநிலத்தில் வாழ்கின்றாரோ அந்த மாநிலத்தினுடைய பிரஜா உரிமையையும் பெற்றிருப்பார். ஒரு இரட்டை குடியுரிமை, இரட்டை பிரஜா உரிமை அங்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தினுடைய அனுபவத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், சுவிட்சர்லாந்திலும் அங்கே தனியான அரசியல் அப்போ வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மாநிலங்கள் தனியான சிறிய இராணுவத்தை வைத்திருப்பதற்கு கூட அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றது மத்திய அரசினுடைய சட்டங்களை மாநில அரசின் பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற போது அது மத்திய அரசு நேரடியாக நடைமுறைப்படுத்துறாங்க. மத்திய அரசுக்காக மாநில அரசுகளே அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கின்ற நிலைமை அங்கு காணப்படுகிறது. உதாரணமாக ஜெனிவா என்பது பிரான்ஸ் எல்லையில் அங்கே அந்த ஜெனிவா இருக்கின்ற அந்த மாநிலம்தான் அந்த மத்திய அரசினுடைய அதிகாரங்களை செயற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் சுவிட்சர்லாந்தில் காணுகிறோம். மற்ற இராணுவ சீருடைகள் கூட அங்கு மாநிலத்தில் இருக்கிற இராணுவத்துக்கு அந்த மாநிலத்தினால தீர்மானிக்கப்பட்ட இராணுவ சீருடைகள் காணப்படுகின்றன. அதேபோல வெளிநாடுகளோட தனியான உறவுகளை வைத்திருப்பதற்கும் தனியான தொடர்புகளை வைத்திருப்பதற்கும் அந்த மாநிலங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பழைய சோவியத் யூனியனுடைய அனுபவத்தை எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான. சோவியத் யூனியனுடைய அனுபவத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அங்குள்ள மாநிலங்கள் வெளிநாடுகளோடு தனியாக வெளிநாட்டு உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு கூட அனுமதி வழங்கப்பட்டது. அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையில உக்ரைனுக்கும் பைலோரஸியாவுக்கும் 2 மாநிலங்களுக்கும் தனி அங்கத்துவம் கொடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு வலுவான, அது சிலவிட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்கிறபடியால அதை அந்த மாநிலங்கள் முழுமையாக அதை அனுபவிச்சதோன்னு சொல்லி கூற முடியாது. ஆனால் அரசியல் யாப்பில் அவ்வாறான ஏற்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவை பார்த்தோம். இந்தியாவில் நாங்கள் சில விஷயங்களை பார்க்கணும். இந்தியாவில் ஒரு சமச்சீர் என்ற அதிகார பயிர்வு காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பான அதிகார பயிர்வு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்
தனியான அரசியல் காப்பதற்கு இருப்பதற்கு அந்த உத்தரவாதம் நடைமுறையிலே அதுக்குள்ள போல நெருக்கடிகள் இருக்கு. ஆனால் அரசியல் காப்பு ரீதியாக அந்த உத்தரவாதம் வழங்கப்படும். வேறிய மாநிலங்களை மத்திய அரசு கலைந்து போட்டு போகலாம். ஆனால் ஜம்மு காஷ்மீரை மத்திய அரசு கலைக்க முடியாது. அப்படி ஒரு சமச்சீரற்ற அதிகார பகிர்வு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே வாழ்கின்ற பழங்குடிகளுக்காக சிறிய சிறிய அவர்களுக்கு தங்களுடைய சமூக கலாச்சார நலன்களை பேணுவதற்காக ஒரு சிறிய வகையிலான சின்ன அதிகாரம் அது வழங்கப்பட்டிருப்பாங்க. உண்மையில் இந்திய சமர்ச்சி முறைமையை ஒரு அரைகுறை சமர்ச்சி முறை தான் சொல்வது. ஏனென்று சொன்னால் அங்கே மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் போதியளவாக இல்லை. ஆளுநர் ஒரு வகையிலே அதிகாரம் வாய்ந்தவராக இருக்கின்ற நிலைமை இந்தியாவில் காணப்படுகிறது. இந்தியா அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற போது இந்தியா ஒரு சாதாரண சமாதான காலத்தில் ஒரு சமச்சி ஆட்சியாக இருக்கும், அதேபோல நெருக்கடி காலத்தில் அது ஒரு ஒற்றையாட்சியாக இருக்கும் என்று சொல்லி கூறுகின்ற நிலைமையும் காணப்படுகிறது. இதுல இங்கிலாந்து எடுத்துக்கணும். இங்கிலாந்திலே அது ஒற்றையாட்சிக்குள்ளே அதிகார பங்கீடு வழங்கப்பட்ட ஒன்று. உண்மையிலே ஒரு சீரான அதிகார பங்கீடு இல்லை. ஆனாலும் அங்கே ஒரு சமச்சீரற்ற அதிகார பங்கீடு தான் இருக்கிறது. அங்க ஸ்கொட்லாந்துக்கு ஏனைய 3 பிரதேசங்கள், ஸ்கொட்லாந்தும் வேல்ஸும் வட ஐர்லாந்தும் இங்கிலாந்து, அந்த ஸ்கொட்லாந்துக்கு கூடுதலான அதிகாரம் வழங்கப்பட்டது. வேல்ஸுக்கு அதை விட கூடாது, வட ஐர்லாந்துக்கு அதை விட கூடவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சமச்சீரற்ற ஒரு அதிகார பகிர்வும் அங்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை விட இன்னொரு மிக முக்கியமான அனுபவம் பெல்ஜியம். பெல்ஜியத்தில் சமூக ரீதியான அதிகார பகிர்வு வழங்கப்பட்டது. அதாவது என்னென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் செறிவாக வாழாமல் இப்படி சிதறி ஐதாக வாழ்கின்ற மக்களுக்கும் கூட சமூக ரீதியான அதிகார பகிர்வு பெல்ஜியத்தில் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அப்படிதான் பார்க்கின்ற போது எங்களுக்கு சிலவளை இப்போ மலையகத்தினுடைய தொடர்ச்சியான நிலப்பரப்பு அல்லது ஓரளவுக்கு நிலத்தொடர்ச்சியற்ற வகையில் இணைக்கக்கூடிய பிரதேசங்களை தவிர ஏனையவற்றில் இப்படியான சமூக ரீதியான அதிகார பகிர்வை கொண்டு வரலாமா என்று சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். வெளிய அனுபவம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மற்றது கனடாவுடைய அனுபவம். கனடாவில் 10 மாநிலங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு மிக முக்கியமான மாநிலம் தான் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற கியூபெக் மாநிலம். அப்போ அண்மையில் நான் கனடாவுக்கு சென்றிருந்தேன், கியூபெக் மாநிலத்துக்கும் போயிருந்தேன். அங்கே இந்த ஆங்கிலத்துக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற எல்லாமே அங்கே இல்லை. முழுக்க பிரெஞ்சு தான். பெரிய இடத்துல பிரெஞ்சு மொழி இருக்கு, இந்த இடத்துல ஆங்கிலம். அங்கே போய் ஆங்கிலத்தை பேசுகிறதே பெரிய கஷ்டமான விஷயம். அங்கே ஆங்கிலத்தில் படிக்கிறது நிறைய செலவு. ஆனால் அதே வேளையில் பிரெஞ்சில் படிக்கிறதுக்கு செலவு குறைந்த செலவு, படிக்கக்கூடிய ஒழுங்குகள் எல்லாம் இருக்குது. அதாவது ஏனைய மாநிலங்களில் இருந்து அந்த பொருட்கள் கியூபெக் மாநிலத்துக்கு வர்ற கூட கியூபெக் மாநில கவர்மெண்ட் விரும்புகிறாங்க. ஏன்னா தங்களுடைய பொருளாதாரம் இருந்து போயிருக்காங்க. அப்படி ஒரு வகையான ஒரு வலுவான நிலையில கியூபெக் மாநிலம் இருக்கிறதை நாங்கள் அங்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த அனுபவங்கள் ஒரு சுயாட்சி சுயநிதி உரிமையுடைய அதிகாரங்களுக்கு உதாரணங்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு நல்ல உதாரணம் இப்போ கடைசியாக பார்க்குறோன்னு சொன்னால் இந்த பொஸ்னிய சமர்ச்சியிலே கூட இந்த மாநிலங்களுக்கு வலுவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பொஸ்னியா நாங்கள் உதாரணத்துக்கு எடுக்கிறாங்க, வலுவான இதுக்கு எடுக்கிறாங்கன்னா பொஸ்னியாவை எடுக்கலாம், கனடாவை எடுக்கலாம், சுவிட்சர்லாந்து எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அடுத்தது இந்த 3வது விஷயம் கூட்டு அதிகாரம். அதாவது என்னென்னா தனியார் அதிகாரம் சுயாட்சி அதிகாரத்துக்கு கூட வரும். கூட்டு அதிகாரம் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இருக்கு. அப்போ எல்லா மாநிலங்களும் சேர்றதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து கூட்டாக அந்த அதிகாரத்தை விநியோகிக்கணும். அது அங்கே ஒரு சமத்துவம் இருக்க வேணும். கூட்டு அதிகாரத்துக்கு சமத்துவம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அந்த மத்திய அரசில் கூட்டு அதிகாரம் தான் மத்திய அரசுடைய அதிகாரம் தான். மத்திய அரசில் இந்த ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய வாய்ப்பு வெறுமனவே கதிரைகளை குந்தி போட்டு வருவதாக இல்லாமல் தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். குறிப்பாக தீர்மானம் எடுக்கிற செய்முறையில், தீர்மானம் எடுக்கிற செயற்பாட்டில் அந்த குறிப்பிட்ட தேசிய இனம் பற்றிய விவகாரம் வருகின்ற போது அந்த தேசிய இனத்தினுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்படுவது அதிகம் பொருத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அனுபவத்தை நாங்கள்
அனுபவம்னு சொல்லி சொன்னால் இது சுவிட்சர்லாந்து மிக முக்கியமான அனுபவம். சுவிட்சர்லாந்தில் நிர்வாகத்துறையினுடைய தலைவர் நிர்வாக குழு தான் அங்கே நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கு. அது 7 பேரை கொண்ட நிர்வாக குழு. அந்த 7 பேரும் கூட அந்த அங்கே இருக்கிற சனத்தொகையின் வீதாதாரத்துக்கு நாங்கள் 4 பேர் ஜெர்மன் மொழி பேசுவதில் இருந்து வருகிறார்கள், 2 பேர் பிரெஞ்சு மொழி பேசுவதில் இருந்து வருகிறார்கள், ஒரு ஆள் இத்தாலி மொழி பேசுவதில் 6 வருஷம் தான் பதவிக்காலம், 7 வருஷம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருவர் சுழற்சி முறையில் தலைவராக வருகின்ற எல்லாமே சுழற்சி முறையில் தலைவராக வரலாம். அவை சின்ன தேசியத்தை சேர்ந்த ஒரு ஆளும் கூட சுவிட்சர்லாந்தில் நாட்டினுடைய தலைவராக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அங்கே நாட்டினுடைய தலைவருக்கு அதிகாரம் கூடாது, நாட்டினுடைய தலைவராக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. இதை விட முக்கியமான அமைச்சுகள் சுழற்சி முறையில் அங்கு வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமை. சுழற்சி முறையில் மத்திய அரசினுடைய அமைச்சுகள் வழங்கப்படும். அப்ப எல்லாருக்கும் வெளிநாட்டு எல்லா தேசியங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மொழியை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற 3 மொழிகளுமே அரசியலமைப்பு மொழியாக அங்கு பிரகடனப்படுகிறது. ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலி மொழி 3மே அரசியலமைப்பு மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் கூட ஒரு இன ரீதியான பிரதித்துவம், இன ரீதியான மீதாதார பிரதித்துவம் ஒன்று அங்கே வழங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சோவியத் யூனியனுடைய அனுபவத்திற்கு அது இன்னும் வித்தியாசம். சோவியத் யூனியன்ல இந்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த முதலமைச்சர்களாக இருப்பதன் வாயிலாக அந்த பதவி வழி காரணமாக அவர்கள் மத்திய அரசினுடைய அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கிறார்கள். அதை விட சோவியத் யூனியனுடைய உயர் நிர்வாக பீடமாக இருந்தது பிரிசிலியம். அந்த பிரிசிலியத்தில் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் துணைத் தலைவர்களாக இருப்பார்கள். இருக்கின்ற எல்லாமே. அதே அங்கே அமைச்சரவையும் கூட மத்திய அமைச்சரவை கூட 2 வகையான அமைச்சரவை இருக்கும். ஒன்று மத்திய அரசின் கர்மங்களோடு மட்டும் தொடர்புடைய அமைச்சரவை, 2வது மாநில அரசின் கடமைகளோடு, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து சேர்ப்பது மாநில அரசின் கடமைகளோடு தொடர்புடைய அமைச்சர்கள். அந்த மாநில அரசினுடைய கடமைகளோடு தொடர்புடைய அமைச்சர்களை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்களில் இருந்து நியமிக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கூட்டு அதிகாரத்தை பொறுத்தவரையில் சோவியத் யூனியனும் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதேபோல் பொஸ்னிய அனுபவம் கூட நல்ல அனுபவமாக இருக்கிறது. அதை பற்றி நான் விரிவாக கூறவில்லை. பொஸ்னிய அனுபவம் அண்மை காலத்தில் வந்த ஒரு சமச்சீராட்சி முறை என்ற வகையில் அங்கு மத்திய அரசில் ஒரு இனமாக பங்கு பெற்றக்கூடிய சூழல் கொஞ்சம் வலுவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த 4வது விடயம் அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. இது மிக முக்கியமான விடயம். ஏன்னு சொன்னால் இந்த இன ஒடுக்குமுறை உள்ள நாடுகளில் ஒரு கையால் கொடுத்து போட்டும் மறு கையால் மதிக்கிற எல்லாமே இருக்கு. ஒரு கையால் கொடுத்து போட்டும் மறு கையால் மதிக்கிற எல்லாமே. ஆகவே அந்த அதிகாரங்களுக்கான மாநிலங்கள் இந்த தேசிய இனங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மறிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு என்பது அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை வருகின்ற போது அந்த மக்களினுடைய பிரதிகளுடைய தீர்மானத்தின் மூலம்தான் அது நிறைவேற்றப்படுகின்ற ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்றால் அது பொஸ்னிய சமச்சீரில் அந்த முறைமை காணப்படும். அது என்னன்னா ஒரு தடவை முழு பாராளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்படும். அடுத்து அந்த எந்த இனம் சார்ந்ததாக இருக்கின்றதோ அந்த இனத்தினுடைய பிரதிகளிடத்தே தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2 இடத்திலே நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அது தீர்மானமாக அது வெளியில வருகின்ற ஒரு சூழலை நாங்கள் அதுக்குள்ள பார்க்கிறோம். அப்ப இந்த 2 வாக்கெடுப்பு முறை என்று சொல்றது, இந்த 2 வாக்கெடுப்பு முறையை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலேயும் முன்வைத்தார். சிவார்த்தா முன்வைத்தார். அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காங்கிரஸ் கட்சியால். அவர் முன்வைத்ததற்கு காரணம் அங்கே உள்ள தலித் மக்களுடைய நலன்களை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த 2 வாக்கெடுப்பு முறையை முன்வைத்தார். அந்த விடயம் என்ற 2 வாக்கெடுப்பு வந்தது கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த தேசிய இனங்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதை தடுக்க வேண்டியதும் ஒரு தேவை இருக்கிறது. அதே வேளையில தேசிய இனங்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். தேசிய இனங்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருவதை கூட அங்கே ஒரு பொறிமுறை இருக்கும். தேசிய இனங்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் சொன்னால் அந்த தேசிய இனத்தில்
அந்த தேசிய இனம் சம்பந்தப்பட்டதாக அது எங்க தேசிய இனங்களை பாதிக்காதாக இருந்தால் அந்த தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை பிரதிநிதிகள் என்ன ஒரு கோரிக்கையை வைத்தால் அதை சட்டமாக கொண்டு வரக்கூடியதான ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா வெறுமனவே வர்ற ஆபத்தை தடுக்கிறதல்ல, அந்த தேசியத்துக்கு விருப்பமானதையும் கொண்டு வரணும், தேவையானதையும் கொண்டு வருவதற்கு இது அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த பாதுகாப்பு வெறுமனவே சட்டத்துறையில் மாத்திரம் இருந்தால் போகலாம், அது நிர்வாகத்துறையில் இருக்கணும், நீதித்துறையில் இருக்கணும். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு உலக ரீதியாக சட்டத்துறையை நீதித்துறையை விட நிர்வாகத்துறை தான் மேல்நிலையில் இருக்கு. உலக ரீதியாக நிர்வாகத்துறை மேலில் இருக்கு என்றால் அது பல்வேறு நடைமுறை சிக்கல் காரணமாக தங்க வாழ்க்கையே நிர்வாகத்துறை அதிகார முடிவுகளாக வளர்ந்து வந்தது. ஆனால் நிர்வாகத்துறையிலும் இந்த நிர்வாகத்துறை தீர்மானங்களை எடுக்கின்ற போது கூட இப்படியான இங்கே ஒரு பாதுகாப்பு பொறிமுறை தேவையாக அவசியமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த விடயங்கள் தொடர்பாக கவனங்களை குவித்தது இன்றைக்கு எங்களுடைய ஆய்வாளர்கள் கவனங்களை குறித்தது மிக குறைவாக இருக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கணும். கவர்மெண்ட் பேரவை சமர்ப்பித்த அந்த தீர்ப்பு யோசனையில் கூட சட்டத்துறையை நீதித்துறையின் கவனத்தில் செலுத்தினார்கள். தவிர நிர்வாகத்துறையினுடைய பாதிப்புகளில் இருந்து எவ்வாறு தடுத்து கொள்வது என்கின்ற விடயத்தை அவர்கள் போதிய அளவு கவனத்தில் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு வழியான விமர்சனத்தை நான் அவர்கள் முன்னிலையில் முன்வைக்கிறேன். ஆனால் இந்த நிறைவேற்றுத்துறை எதிராக போகவிடாமல் தடுக்கிறோம், அதேவேளையில் நீதித்துறை எதிராக போகவிடாமல் தடுக்கிறதுக்குமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த 4 விடயங்களும் வலுவானதாக இருக்கின்ற போதுதான் ஒரு தேசிய இனத்துக்கான ஒரு அரசியல் தீர்வும் வலுவானதாக இருக்கக்கூடியதா, அவர்கள் தங்களுடைய நலங்களை தாங்களே பார்க்கக்கூடியதான ஒரு சூழல் உருவாகும் என்றும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவுதான் நான் பிரதானமாக கூற வந்த விடயங்கள். கலந்துரையாடலின் போது நீங்கள் ஏதாவது வினாக்கள் முன்வைக்கின்ற போது எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு நான் முன்வைக்கிறேன்.